தென்னவன் பெருந்தேவியார் சிவக்கன்றின் செய்ய பொன் அடி கமலங்களில் பொருந்த முன் வீழ்ந்தார். மண்ணு சண்பையர் வள்ளலார் மகிழ் சிறந்து அளிக்கும் இன்னருட்பெரும் சிறப்பொடும் திரு கையால் எடுத்தார். குலச்சிறையார் வணங்கியதன் பிறகு மங்கையர்க்கரசியாரை பார்த்த அளவிலே மங்கையர்க்கரசியார் 2 நிலைகள்ல இந்த காட்சியை பார்க்கணும். ஒன்று மங்கையர்க்கரசியார் அரசி, மற்றொன்று மங்கையர்க்கரசியார் ஞானசம்பந்தரை விட வயதிலே மூத்தவர். இருந்தாலும் ஞானசம்பந்தரிடம் இருக்கக்கூடிய அருளினுக்காக அவ்வாறு தான் அரசி என்றாலும் வயதிலே முதியவர் என்றாலும் வணங்கினார். இப்ப அண்மையில ஒரு வேடிக்கையான காட்சியை போட்டிருந்தார்கள். நம்முடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய முர்மு அவர்கள் ராஜ்நாத் சிங்கை வணங்குவது போல காலில் விழுந்து, இது எப்படி நடக்கலாம்னா, இது நடக்கும். எப்படி நடக்கும்னாக்க, வகிக்கின்ற பதவி யாருக்கு வணக்கம் செலுத்தப்படுகிறதோ அவர் பால் கொண்டுள்ள தகுதி. இதற்கு நான் வேடிக்கையாக ஒரு மேற்கோள் சொன்னேன். இப்பொழுது நாங்கள் பின்பற்றக்கூடிய ஆன்மீக மடமாக இருப்பது காஞ்சி மடம். அதில் இருக்கக்கூடிய இப்போதைய 2 பெரியவர்களும் என்னிலும் வயதில் சிறியவர்கள். நான் அவர்களை சந்திக்கின்ற பொழுது வணங்காமல் இருக்க முடியுமானா முடியாது, வணங்கணும். ஏனென்றால் நான் அங்கீகரித்திருக்கிறேன், அவர்கள் என்னுடைய ஆன்மீக நெறிக்கு உண்டான வழியினை காட்டுவதற்குண்டான அமைப்பில் உள்ளவர்கள். அங்க வயது முக்கியம் இல்லை. அதனால எல்லா காலங்களிலும் இது பற்றின ஒரு சிந்தனை இருந்திருக்கிறது. ஆகவேதான் எவ்வளவு அழகா எழுதினார் செக்கிழார். தென்னவன் பெருந்தேவியார் சொல்லுகின்ற பொழுதே இந்த அடைமொழியை கொடுத்துட்டார். தென்னவனாகிய பாண்டியன், பாண்டியனது பெருந்தேவினா ஆட்சி பொறுப்பில் உள்ள அரசமாதேவி. அவன் சிவக்கன்றின் அடுத்த வார்த்தையை போட்டார் பாருங்க, சைவத்தினுக்கு உரியதாக இளமையோடு உள்ள ஞான சம்பந்தர் சிவக்கன்றான். அவர் பெருந்தேவி, இவர் சிவக்கன்று. செய்ய பொன்னடி கமலங்கள், சிறப்பு மிக்க பொன் போன்ற ஞான சம்பந்தரின் திருவடி தாமரைகளிலே பொருந்த முன் விழுந்தார். தன் தலையானது அவரது திருவடியில சென்று படக்கூடிய அளவுல விழுந்து வணங்கினார். பொருந்த முன் விழுந்தார். மண்ணு சண்பையார் வள்ளல, நிலை பெற்ற சிவனாற்றலை கொண்டிருக்கக்கூடிய, மண்ணுன்னா நிலை பேருன்னு அர்த்தம், உறுதின்னு அர்த்தம், எல்லா காலத்தினுக்கும் நிலைத்திருத்தல் அர்த்தம். அதனால்தான் மன்னன்னு பேர் அரசனுக்கு. சண்பையர் வள்ளலார் மகிழ் சிறந்து அளிக்கும், மங்கையர்க்கரசியை மகிழ்வோடு அவளால் செய்யப்பட்ட வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவளுக்கு உண்டான சிறப்பினை அளிக்கும் பொருட்டு இன்னருட்பெரும் சிறப்போடு தன் உள்ளே சுரந்த இனிமையான அருள் என்கின்ற ஒன்றினை கொண்டு திருக்கையால் எடுத்தார். திருக்கையால் அவரை எடுத்து அருளினார். எவ்வளவு அழகான இடம் பாருங்க. ஒரு மகன் தாயை எடுப்பது போல. இப்ப சைவ மடங்கள் எல்லாம் சில வழக்கங்கள் உண்டு. அது சைவ மடங்களோடு பொருந்தி வழிமுறையை தெரிந்திருந்தால் இதை எல்லோரும் உணருவார்கள். சைவ மடங்கள்ல துறவு நெறிக்கு வரக்கூடியவர்கள் தாய் தந்தையர்கள் இருக்கின்ற பொழுதே துறவு நெறிக்கு வந்தால், துறவி ஆனதன் பிறகு தந்தையார் அந்த துறவியை சென்று பார்க்கலாம், வணங்கலாம். தாயார் சென்று பார்க்கவே கூடாது. ஏனென்றால் பார்த்தால் வணங்கணும், இது மரபு அல்லவா. அதனால யாரேனும் துறவு நெறிக்கு வந்த சைவ மரபுல அவர்கள் தாயர்கள் இருந்தால் தாயர்களை அந்த துறவினுக்கு உரிய தண்டத்தை ஏந்திய நிலையில பார்ப்பதோடு சரி. அதன் பிறகு வாழ்நாள்ல
பார்க்கவே மாட்டார்களாம். அவர் எங்காகிலும் வருகின்ற பொழுது மறைவாக நின்று தாயர் பார்க்கும் வழக்கம் உண்டாம். துறவினுக்கு அவ்வளவு பெரிய பெருமை என்றாலும் அந்த துறவினுக்கு உரியவரை ஈன்றெடுத்த தாய்மைக்கு உண்டான பெருமை. ஆனால் இந்த இடத்துல ஞானசம்பந்தர் திருவடியில பொருந்தி வணங்கின அந்த மங்கையர்க்கரசியாரை தன் கைகளால் தீண்டி எழுப்பினார் ஞானசம்பந்தர். எழுப்பி ஞான போனகர் எதிர்த்தொழுது எழுந்த நர்த்தவத்து மானியார் மனக்கருத்து முற்றியது என மதித்தே பானலங் கண்கள் நீர் மல்க பவளவாய் குழறி யானும் என் பதியும் செய்த தவம் என் கொல் என்று சம்பந்தரால் தீண்டி எழுப்பப்பட்ட மங்கையர்க்கரசியார் மிக பெரியதோர் மகிழ்ச்சிக்கு உட்பட்டார். வணக்கத்தை சம்பந்தர் ஏற்றுக்கொண்டது ஒன்று, தன் கைகளால் தீண்டி தன்னை எழுப்பி விட்டிருக்கிறார். இது கிடைப்பதற்கு அரியதோர் பங்கு. இன்றைக்கும் துறவு நிலையில இருக்கிறவர்களை போய் பார்த்தாதான் தெரியும், அவர்கள் கைகளால் எதையுமே கொடுக்க மாட்டார்கள். நீங்கள் அவர்களுக்கு ஏதாயிலும் கொடுப்பதாக இருந்தால் அங்கு முன்பு இருக்கக்கூடிய பிறப்பம் தட்டில் தான் வைக்க வேண்டும். அந்த தட்டில் இருக்கிறது அவர்கள் தொடுவார்கள், அதன் பிறகு அது நமக்கு கொடுக்கப்படும். சில பேருக்கு மட்டும்தான் அவர்களே கைகள் எடுத்து கொடுப்பார்கள், அதுவே பாக்கியம். சில பேருக்கு தான் தங்கள் கைகளினாலேயே பெரும்பாலும் தீண்டி ஆசீர்வதிக்கும் மரபு துறவுக்கு கிடையாது. பெரும்பாலும் ஏன்னா ஞானசம்பந்தர் துறவு நிலையில இல்லை. ஞானசம்பந்தர் சிறார் தான், இளமையோடு இருக்கக்கூடிய குழந்தை தான். பின்னர் அவர் திருமணம் செய்து கொள்ளலாம், அதற்கெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம். அதனால தீண்டுதல் இப்ப இதுதான் முக்கியம். சில இடங்கள்ல அடியவர்கள் ரொம்ப தெளிவான விளக்கத்தை தருகிறார். எப்படி சிவஞான நெறியிலே நிற்கக்கூடிய சம்பந்தர் தீண்டலாமான தீண்டலாம், அவர் துறவு நெறியில் இல்லை. அவர் துறவியராக இருந்திருந்தால் மற்றவர்கள் தன்னுடைய காலை தொட்டு வணங்குவதற்கே இடம் தர மாட்டார்கள். தீண்டுதல் என்பது துறவுக்கு எதிரானது. எந்த துறவியும் பிறரை தீண்டி நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய துறவியை கூட முதிர்ந்த துறவி தீண்ட மாட்டார். இதெல்லாம் மரபாக பிற்காலத்துல மிக பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோட்பாடாக வகுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் எதற்கு என்றால் இவை எல்லாவற்றினுக்கும் காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதனால தன்னை தீண்டி எழுப்பிய அந்த ஞான சம்பந்தரை பார்த்து ஞான போனகர், ஞான அமுதினை உண்ட உமையிடமிருந்து ஞானத்தை பாலாக உண்டவர். போனகம் என்றால் அருந்துதல். ஆகவே ஞான போனகர் எதிர் தொழுது எழுந்த அந்த ஞான சம்பந்தரை எதிராக சென்று தொழுது எழுந்த நர்த்தவத்து மானியார், அரிய தவத்தை உடைய மானியார் மங்கையர்க்கரசியார் மனக்கருத்து முற்றியது என மதித்து தம் மனத்துள் கொண்ட கருத்தான சைவ நிலையே இறுதியாக இந்த பாண்டிய நாட்டில் அமையும் என்கின்ற நம்பிக்கை அவருக்கு வந்தது. சம்பந்தரை வணங்கின உடனேயே இவருடைய மனதில் ஒரு பெரிய தெளிவு வந்தது. மானியார் மனக்கருத்து முற்றியது என தான் மனதிலே இந்த பாண்டிய நாடு சைவத்தினுக்கு என்று திரும்பும், அது திரும்பி ஆக வேண்டும் என்று இந்நாள் வரை அவர் உறுதியோடு எண்ணி இருந்தது. அது நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை அவர் உள்ளத்தின் உள்ளே உதித்ததான் எப்பொழுது சம்பந்தரை வணங்கியதன் பின் மதித்தே பானலங்கண்கள், பானல்னா குவளைன்னு அர்த்தம். குளங்கள்ல முளைத்திருக்கக்கூடிய குவளை மலருக்கு பானல்னு பேர். அந்த பெண்களினது கண்களை குவளை மலர்களுக்கு, குறிப்பாக கருங்குவளை மலர்களுக்கு இணையாக சொல்லக்கூடிய ஒரு மரபு உண்டு. குவளைனா நமக்கு புரியாது, பானல்னா புரியாது, வடமொழியில சொல்லிடுவோம் நீலோத்பலம்.
நீல நிறத்தில் இருக்கக்கூடிய குவளை மலர். சில இடங்கள்ல கோவில்கள்ல அம்பிகைக்கு குவளை மலரை போன்ற கண்களை உடையவள்னு பேரே உண்டு. நீலோத்பல அம்பாள், அம்பாள் பேரே அப்படி இருக்கு. அதே மாதிரி திரு ஆரூர்ல இருக்கக்கூடிய அம்பிகையின் பெயர் நீலதயாட்சி. இந்த குவளை மலரை போன்று, கருங்குவளை மலரை போன்று கண்களை பெற்றிருக்கக்கூடியவளும் கருணையை காட்டக்கூடியவளும்னு பொருள். அது தொல் தமிழ் பெயர் பானல்னு பேர். சங்க இலக்கியத்துல பானல்னு தான் சொல்லப்படும். இதெல்லாம் பிற்காலத்துல வடமொழியாக்கப்பட்டவைகள். ஆகவே கண்கள் நீர் மல்க, அம்மையினுடைய மங்கையர்க்கரசியார் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக, மல்க பவளவாய் குழறி, என்ன பேசுவது ஏது பேசுவது என்று தெரியல, சிவந்த அவளுடைய வாய் குழறுகிறதாம். தெளிவான சொற்களை சொல்ல முடியல. ஆனந்தம் அதிகரித்தால் சொற்கள் தடுமாறும். மிகுதியான நிறைவு மனதினுள் தோன்றிவிட்டால் என்ன சொல்வது என்றே யார் ஒருவருக்கும் தெரியாது. சாதாரண உலகியல் இன்பத்திற்கே இந்த நிலைன்னா பேரின்பத்திற்கு இணையானதோர் நிலை. மங்கையர்க்கரசியாருக்கு இப்பொழுது சம்பந்தர் ஊருக்கு வந்தது, தன்னை சந்தித்தது, தான் வணங்கியது, தன்னை மெய்தீண்டி எடுத்து நிமிர்த்தியது. இந்த நிகழ்ச்சியெல்லாம் நமக்கு நடக்குமான்னு கற்பனையில கூட இந்த அம்மா எண்ணல. அதனால குழறி யானும், என்ன அழகான இடம் பாருங்க. யானும், சம்பந்தர் வந்தது எனக்கு மட்டும் நன்மை அல்ல, என் பதியும், நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பதியாகிய மதுரையும் பாண்டிய நாடும் செய்த தவம் என் கொல் என்ற, என்ன புண்ணியம் நாங்கள் பண்ணினோம். தங்களினது மேலான திருவடி இந்த தலத்தினுக்கு வந்ததே, எங்களை வேண்டுகோளை ஏற்று தாங்கள் இங்கு வந்தது இந்த மதுரை மாநகரும் பாண்டிய நாடும் நானும் எத்துணை காலம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று மிகுந்த நெகிழ்வோடு தடுமாறி தடுமாறி பேசினார். யாழின் மென்மொழியார் மொழிந்து எதிர்கழல் வணங்க காழி வாழ வந்து அருளிய கவுனியர் பிரானும் சூழு ஆகிய பர சமயத்திடை தொண்டு வாழு நீர்மயிர் உமைக்கான வந்தனம் என்றார். என்ன அழகு! நான் வந்ததை பெரியதாக நீங்கள் எண்ணுகிறீர்கள் அரசியே. மற்றைய சமயங்களால் சூழப்பட்ட இந்த இடத்துல ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு சைவத்தை பின்பற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கிறீர்களே, உங்களினுடைய மன திட்பத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால் நான் வந்தேன். உங்களை சந்தித்தது எனக்கு பெரும் பாக்கியம். அது ஒரு பெரிய அற்புதமான விஷயம். அது நாம் யாரை சந்திக்கிறோமோ சந்திக்கக்கூடியவருக்கும் நமக்குமாக இருக்கக்கூடிய அந்த தகு நிலை இருக்கு பாருங்க, அது பெரிய விஷயம். இது நிறைய இடங்கள்ல சொல்லுவது உண்டு. நிறைய இடங்கள்ல துறவியர்களுக்கு, கலைஞர்களுக்கு, நாம் வாழ்நாள்ல ஒரு சில கலைஞர்களை பார்த்தே ஆக வேண்டும்னு காத்து கொண்டு இருப்போம். அந்த கலைஞர் நம்மை பார்க்கின்ற பொழுது உங்களை பார்ப்பதற்கு நானும் இத்துணை நாள் காத்திருந்தேன் அவர் சொல்லும் போதுதான் நமக்கு அதிர்ச்சிக்கும் ஆனந்தத்திற்கும் இடைப்பட்ட நிலையில். காரணம் என்னவென்றால், ஒரு முறை ரொம்ப அழகான ஒரு மேற்கோளை சொல்லணும், அப்பதான் அதனுடைய சுவாரஸ்யம் புரியும். காந்தியடிகளை சந்திக்க முதல் முறையாக சரோஜினி நாயுடு காந்தியினுடைய ஆசிரமத்திற்கு செல்லுகிறார். சரோஜினி நாயுடுவை பற்றி காந்திக்கு தெரியும். இது காந்தியினுடைய சத்திய சோதனையில் குறிப்பிடப்பட்டு இருக்கக்கூடிய நிகழ்ச்சி. சரோஜினி நாயுடு இதை மிகப்பெரிய அளவில் ஸ்லாகித்து எழுதியிருக்கு. காந்தி என்ன செய்து கொண்டிருக்கிறார்னா, தக்காளி பழங்களை வெட்டி கொண்டிருக்கிறார். அவர் வெட்டக்கூடிய முறையை சரோஜினி நாயுடு அமைதியாக உள்ளே வந்து அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்.
காந்தி எப்படி வெட்டி கொண்டிருக்கிறாராம், அந்த காம்பு பகுதியை விட்டு மற்றைய பகுதிகளை வெட்டி இந்த காம்பு பகுதியில் இருக்கிறத எடுத்து அப்புறமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அது மாடுகளுக்கெல்லாம் போடுறது. இவர் வெட்டக்குறையக்கூடிய முறையை பார்த்து சரோஜினி நாயுடு சிரித்தார்களாம். தன் முன்னே யாரோ வந்து அமர்ந்து தன் செயலை பார்த்து சிரிப்பதை கேட்ட உடனே நிமிர்ந்தாராம். உடனே காந்தி கேட்டாரா, எதற்கு சிரிக்கிறீர்கள்? வந்தவர் யார் என்று கூட அவர் பெரிதாக யோசிக்கல. உடனே சரோஜினி நாயுடு சொன்னாராம், நீங்கள் சுதந்திர போராட்டத்தில் தான் அகிம்சையை பின்பற்றுபவர் என்று தெரியும், ஆனால் காய்கறி வெட்டுவதில் கூட அகிம்சையை பின்பற்றுவதை பார்க்கின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் காம்பு பகுதிகளில் சில கிருமிகள் இருக்கலாம், அதை கொன்றுவிடக்கூடாதுன்னு அதை அப்புறப்படுத்தி வைத்தார். இதை சொன்ன உடனே காந்தியடிகள் சட்டென்று சொன்னாராம், இப்படி என்னுடன் கவிதைத்துவத்தோடு பேசுவது சரோஜினி நாயுடுவாகத்தான் இருக்க வேண்டும், நீங்கள் தானே அது என்றார். காந்தியடிகளினது கேள்வி, அதற்கு நாயுடு அவர்கள் சொன்ன பதில், இதில் இருந்து ஒருவரை ஒருவர் எந்த அளவினுக்கு ஆழப்பாட்டோடு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் மிகப்பெரிய அழகு வாழ்க்கையில். நாம் யாரை காணுகிறோமோ அவர் நம்மை முழுவதுமாக புரிந்து கொண்டு அவரும் நம்மை அதுபோல ஒரே நிலையில வைத்து பார்க்கின்ற பொழுதுதான் அவர்களிடையே தோன்றக்கூடிய நட்போ அல்லது அவர்கள் இணைந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு செயலோ வரலாற்றில் இடம்பெறுவதாக அமையும். அது ஒரு பெரிய பாக்கியம். சம்பந்தர் எவ்வளவு அழகா கேட்டார் பாருங்க, யாழின் மென்மொழியார் மொழிந்தது, யாழினை காட்டு இனிமையாக பேசக்கூடிய மென்மையான மொழியை உடைய மங்கையர்க்கரசியார் பேசியதை கேட்டவுடனே மொழிந்தது எதிர்கழல் வணங்க, பேசி வணங்கிய அந்த அம்மையாரின் சொற்களை கேட்ட காழி வாழ வந்து அருளிய கவுனியற்பிரான், சீர்காழி என்ற பதி வாழுதற்கும் அந்த பதியிலே இருக்கக்கூடிய கவுனிய குலத்து தலைவராகிய ஞான சம்பந்தர் ரொம்ப அழகா கேட்டார் பாருங்க, சூழும் ஆகிய பரசமயத்திடை. இந்த பாண்டிமா நகரத்துல பாண்டியர் தேயத்துல மதுரையம் பதியில பரசமயமாகிய சமண சமயம் முற்றிலுமாக சூழ்ந்திருக்கிறது. நான் மன்னனே சமணனா இருக்கான். சூழும் ஆகிய பரசமயம், இந்த பரசமயமாகிய சமண சமயம் இங்க மிகுந்த செல்வாக்கோடு இருக்கு. சுற்றிலும் பரவிய இந்த பிற சமய சூழல் இடை சமய தொண்டு வாழும் நீர்மையில், இந்த பிற சமயங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில சைவ சமயத்தினது தொண்டினை மேலாக இணைத்து அதை இடைவிடாமல் செய்து அதையே உங்கள் வாழ்வாக கொண்டிருக்கக்கூடிய உம்மை வாழும் நீர்மையீர் உம்மைக்கான வந்த. ஆச்சரியம். நான் இதுதான் முதல்ல சம்பந்தர் பரசமயங்களால் சூழப்பட்ட தலத்துக்கு வரார். நாவுக்கரசராக்காவது அந்த அனுபவம் முன்னாடி, சம்பந்தருக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டதே இல்லை. ஏன்னா சோழ நாடு முழுக்க முழுக்க சைவம். அதனால சோழர்களினுடைய பாரம்பரியத்துல வந்த மன்னர்கள், அதே போல சம்பந்தர் வாழ்ந்த காலத்துல பல்லவர்கள், இப்ப சோழ நாடு பெரிதும் செல்வாக்கு பெறல, பல்லவர்கள் தான் பெருமளவுல சோழ நாட்டு உட்பகுதியையும், அப்ப சோழர்கள் சிறு மன்னர்களாக இருந்தார்கள். 7ஆம் நூற்றாண்டுலதான் சோழன் விஜயாலயனும் அபராஜிதவர்மன் என்கின்ற பல்லவ மன்னனும் சேர்ந்து கங்கன் என்று சொல்லக்கூடிய மன்னனாகிய துர்விநீதனை போர்க்களத்தில் அழிக்கிறார்கள். அதன் பிறகு சோழன் விஜயாலயன் பிற்கால சோழர்களுக்கு உண்டான ராஜ்யத்தை அமைக்க அடியெடுத்து வைக்கிறான். அடுத்த 2 வருடத்திலேயே அபராஜிதவர்மனையும் வென்று
சொல்றோம் இல்லையா, அரசியல் நிரந்தர நண்பனும் இல்லை பகைவனும் இல்லை. ஆகவே தனக்கு உதவி செய்த அபராஜிதவர்மனையே வென்று அந்த சோழர்கள் சாம்ராஜ்யம் பெருகியது. அதே நேரத்தில் பல்லவர்கள் மெல்ல மெல்ல தங்கள் தகுதியிலிருந்து குறைய ஆரம்பித்தார்கள். நீங்கள் பார்த்திருக்கலாம், ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்த பொழுது அவனுக்கு உண்டான படைப்பிரிவு ஒன்று பல்லவர்களினுடைய காஞ்சியில் இருந்தது. ஏனென்றால் வடபுலத்திலிருந்து சாளுக்கியர்கள் காஞ்சியை தாண்டி கொண்டுதான் சோழ நாட்டுக்குள்ள வர முடியும். அதனால ஆதித்த கரிகாலனை படைத்தலைவனாக கொண்டு மகன் ராஜராஜ சோழனினது மகன் ஆதித்த கரிகாலனை அந்த படைத்தளத்திற்கு தலைவனாக வைத்து அவனோடு சேர்ந்து பணியாற்றினது யார் தெரியுமா? பல்லவ வம்சத்தின் சிற்றரசனாக விளங்கிய பார்த்திபேந்திர பல்லவன். இது வரலாற்றில் இருக்கிறது. அதனால இவர்கள் முழுவதும் சைவத்தை பின்பற்றியவர்கள். அதனால ஞானசம்பந்தருக்கு சோழ நாட்டுல குழப்பமே இல்லை. சமணர்களை எதிர்க்க வேண்டிய தேவை இல்லை. இப்பவும் தமிழகத்திலேயே பார்த்தீர்கள் என்றால் சமணர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதின்னா தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கிறார்கள், கொஞ்சம் வடார்காடு மாவட்டம். இப்ப வடார்காடு மாவட்டத்துல வந்தவாசி, பொன்னூர் மலையில சமண பள்ளியே இருக்கு. அதுக்கப்புறம் மேல் சித்தாமூர், விஷாரம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செஞ்சி, திருவண்ணாமலை, இங்கெல்லாம் சமணர்கள் இருப்பிடம் இருந்தது. சோழ நாட்டுல கும்பகோணத்துல மட்டும் சில சமண குடும்பங்கள் இருந்தன. ஓவேசா குறிப்பு எழுதுறார். அதிக அளவுல இருந்தது பாண்டியன். அதனால ஞானசம்பந்தருக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. சமணர்களோடு உறழ்ந்து செயல்படுவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கல. அதனால அவருக்கு முதல்ல கிடைச்ச இடமே மதுரை தான். அதனால அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். மன்னன் கூன்பாண்டியன் சமணன். அந்த காலத்துல ஆட்சி பொறுப்புனா மன்னனை முதலாக வைத்துதான். மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி. அதனால மன்னன் கூன்பாண்டியன் சமணன். சமண அடியவர்கள் செல்வாக்கோடு இருந்த நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்புல வீட்டில சைவத்தை சொன்னாலேயே மன்னனுக்கு உதவாது. மன்னனுக்கு அவன் பின்பற்றக்கூடிய மதத்தினுக்கு மாறாக சைவத்தை பின்பற்றி சமணர்களுக்கு நடுவிலே சைவத்தினுக்கு உரிய செயல்பாடுகள்ல ஈடுபட்டு அங்கு இருக்கக்கூடிய ஆலவாய் சொக்கனை வழிபாடு செய்து அந்த கோவிலையும் முறையாக பாதுகாத்து ஒரு பெண்மணி செயல்படுகிறாள் என்பது எவ்வளவு பெரிய விஷயம். அததான் ஞானசம்பந்தர் சொன்னார், சூழுமாகிய பரசமயத்து இடை தொண்டு வாழு நீர்மையில். சைவத்தினுக்கு தொண்டு செய்யக்கூடிய வாழ்க்கை வழிமுறையை கொண்டுள்ள நீர் தொண்டு வாழு நீர்மயிர் உமைக்கான வந்தனம் என்று. இப்படிப்பட்ட அரிய தகுதி உடைய உண்மை காணுவதற்காக நான் வந்திருக்கிறேன். என்ன பார்க்கறது பெருமைன்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களினுடைய சூழ்நிலை எனக்கு தெரிகிறது. பிற சமயத்து இடையே சைவத்தை வளர்ப்பதற்காக ஒரு பெரிய போராட்டத்தினை செய்து கொண்டு எப்படி உங்களால் இருக்க முடிகிறது? இப்படிப்பட்ட அரியவரை காணுதற்கு நான் அல்லவோ பெருமை கொள்ள வேண்டும்னு சம்பந்தர் சொன்னார். சொல்லி முடிச்சு இதெல்லாம் உபசார வார்த்தைகள் தான். இப்படி எல்லாம் பேசினாதான் அழகா இருக்கும். உடனே இன்னவாறு அருள் செய்திட தொழுது அடி விழுந்தார் மன்னு மந்திரியார் வரு திறமேலாம் மொழிய அன்ன மென்னடையார் தமக்கு அருள் செய்து போக்கி துண்ணு மெய்த்தொண்டர் சூழ வந்து அருளும் அப்போது. இன்னவாறு அருள் செய்திட இங்கனம் ஞான சம்பந்தர் மங்கையர்க்கரசியாருக்கு உரிய அருளை செய்திட. மங்கையர்க்கரசியாரோட பேசி முடிச்ச உடனே
தொழுது அடி விழுந்தார் மண்ணு மந்திரியார். மீண்டும் ஒரு முறை ஞானசம்பந்தரினது திருவடியில விழுந்து வணங்கினார் அமைச்சர். குலச்சிறையார் எத்தனை முறை வணங்குவார்னா ஏற்கனவே சொல்லி இருக்கேன். சிலருக்கு அது ஒரு பழக்கம். ஆகவே அடி விழுந்து வணங்கி சொன்னார், வரு திறமெலாம் ஒழிய. வரு திறமெலாம்னா இங்க சமணர்களுக்கு மத்தியில சைவர்கள் ஆகிய நாங்கள் எவ்வாறு எல்லாம் வாழுகிறோம், கொஞ்சம் விரிவா சொல்ல போனா சமணர்கள் எவ்வாறு எல்லாம் இடையூறு செய்கிறார்கள், அதனை எதிர்க்கவும் முடியாமல் ஏற்கவும் முடியாமல் சைவத்துல மனம் ஒன்று நாங்கள் எவ்வாறு எல்லாம் வாழுகிறோம். ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் சொன்னாரு. அன்னை காலத்துல ஒரு விளக்கம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சமணத்தை விட்டுடுவோம், இப்ப நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பிற சமயங்கள் எதுன்னு புரியும் இல்லையா? அதை பத்தி ஒரு குறிப்பு ஒருவர் எழுதினார். பிற சமயத்தவராகிய இஸ்லாமியர் பல இந்துக்கள் நடுவே, பல இந்துக்களினது குடும்பங்கள் நடுவே ஒரு இஸ்லாமியர் எந்த விதமான சிக்கல் இல்லாமல் வாழ முடியும். ஏன்னா அதுக்கு நானே சான்று. ஏனென்றால் என் தந்தையார் பல ஊர்களில் சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பு பெற்றவர். அந்த ஊர்களெல்லாம் போகும்போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வீடு எதுவோ அங்கதான் வாழ முடியும். அப்போ எங்களை சார்ந்து இருக்கக்கூடிய வீடுகளுக்கு மத்தியில யாரேனும் ஓரிரு இஸ்லாமியர்கள் இருந்தால் அவர்கள் எந்த கவலையும் இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் சிலவாகிய இஸ்லாமியருக்கு மத்தியில ஒரு இஸ்லாமிய அல்லாதர் வாழுதல் என்பது சிரமமாக இருக்கிறது. இது நிரூபிக்கப்பட்டது. இதுலெல்லாம் நான் கருத்து வேறுபாடெல்லாம் கருதுறது உண்மை. அதுதான் ரொம்ப, அதாவது வேடிக்கை என்னவென்றால், ஒரு மேற்கோள், அந்த வீட்டிற்கு இந்த வகுப்பில் இருக்கிற ஒருவர் வந்திருக்கிறார். சரி, நாங்கள் இல்வாழ்க்கையை தொடங்கிய பொழுது சாமியார் மடம்னு ஒரு இடம் இருக்கு கோடம்பாக்கத்துல. அங்க செல்வி அபார்ட்மெண்ட் என்று ஒரு அபார்ட்மெண்ட்ல வாடகைக்கு இருந்தோம். ஒரு தளத்தினுக்கு 4 வீடு. அந்த 9, 10, 11, 12 4 கதவுகள். நான் 12வது இலக்கம் உள்ள கதவுல குடியிருந்தேன். 11ல மற்றொருவர் சீனிவாசன் பேரு, 10ல ராமசுப்பிரமணியம் என்றவர் ஒருவர், 9ல இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியை சார்ந்த ஒரு ரீஜனல் ஆபீசர், ரீஜனல் மேனேஜர் வந்திருந்தார். அவர் நாசரத்தை சார்ந்த சிஎஸ்ஐ கிறிஸ்டியன். அங்க மொத்தமே 16 வீடுகள். எனக்கு மேல ஒரு தளம் உண்டு. 4, 8, 12, 16. இவர் ஒருவரை தவிர மற்ற எல்லோரும் இந்துக்கள். அவர் இல்லத்துல அனுதினமும் புலால் சமைக்கப்படும். அத்தனையும் நாங்கள் பொறுத்து கொண்டோம். ஆனால் ஒரு முறை அந்த ராமசுப்பிரமணியம் என்கின்றவர் வீட்டுல ஒரு ஹோமம் நடத்தப்பட்டது. அதிலிருந்து எழுந்த புகைக்கு அவர் பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தார். நான் உடனே இது பெரிய
விவாதமாக்கப்பட்டது. நான் வேற ஒண்ணுமே பண்ணல, இதுக்கு என்ன முடிவு எடுக்கலான்னு. அவர் குடியிருந்தவரினுடைய ஓனரை அழைத்து இதான் நடந்தது, என்ன செய், ஒரு சிதம்பரத்தில் இருந்தார், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டபோது, ஒன்றும் செய்ய வேண்டாம், அவரை நான் காலி செய்ய சொல்லுகிறேன். இந்த புரிதலோடு நடந்தது. ரொம்ப கஷ்டம், உண்மையிலேயே கஷ்டம். இந்த புற சமயத்தாரோடு ஒன்றி வாழுதல் இருக்குல்ல, பலவிதமான முறைகள்ல வேறுபாடு. திரைப்படங்கள்ல எல்லாம் அதை காமிச்சுடலாம், ஆகா ஒத்து போகிறார்கள், ஒற்றுமையாக இருக்கிறார்கள், அதெல்லாம் சரி. நடைமுறை என்பது வேறு. அது ரொம்ப பெரிய அளவில் நம்மால் நாம் சகித்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருக்கும். மாறாக அவர்கள் சகித்துக் கொள்வது இல்லை. இதுதான் ஆபத்து. என்னுடைய ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார், அவர் சிஎஸ்ஐ கிறிஸ்துவத்தை சார்ந்தவர். பல வருடங்களாக நண்பர்கள், தினம் அவரை சந்திக்கிறோம். எங்கள் இல்லங்கள்ல இருந்து ஏதாகிலும் கொண்டு போய் கொடுத்தால் அவர் உண்ண மாட்டார். என்னன்னு கேட்டா, நீங்கள் படையலிட்டு கொண்டு வந்து தருகிறீர்கள், எங்களுக்கு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவர் ஆண்டுதோறும் வருகிறது கிறிஸ்துமஸ், அதற்கு அவர் வீட்டுல செய்ததெல்லாம் எங்களுக்கு கொடுப்பார், அதை நாங்கள் ஏற்க வேண்டும் எதிர்பார்ப்பார். நான் ஒரு முறை அவற்றை வேடிக்கையாக சொன்னேன், உங்களால் கொடுக்கப்படுவதை நான் இயல்பா ஏற்றுக்கொள்வேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் இதனை கொண்டு நான் ஏற்பதினால நான் உடனாக மாற்றத்தினுக்கு உட்படுவேன் என்ற அளவுக்கு நான் ரொம்ப வீக்கான மனதில் இல்லை. கொடுங்கள். நீங்கள் எங்களுடைய பொருள்களை ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் உங்கள் மனதில் ரொம்ப திடம் இல்லை போல் இருக்கிறதுன்னு வேடிக்கையா சொன்னேன். ரொம்ப சங்கடப்பட்டுட்டு. இதுதான் அடிப்படை. மாற்று மதங்கள், ஏன்னா நாம் மதமாக நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதெல்லாம் நிறைய பேசும், இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடத்துலதான் பேச முடியும். நம்மை நாம் மதத்தினுக்குள்ளாக சிக்க வைத்துக் கொள்ளல, நம்மை இதனை ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றியது. இது நாம் இப்படித்தான் இருந்தாக வேண்டும் அப்படின்னு நாம் வழிபடக்கூடிய இடத்திற்கு ஆகமங்கள் இருக்கு, அதுவும் ரொம்ப பிற்காலம். ஆனால் பொது வழியில இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு எதுவும் வகுக்கப்பட்டது. இயன்ற வரைக்கும் பிறருக்கு வருத்தத்தை தராத, பிறரை துன்புறுத்தாத அளவுல வாழ்க்கையை அதோட முடிஞ்சு போச்சு. இல்ல நீ பொது வழியிலும் இப்படித்தான் இருக்க வேண்டும், உன் இல்லத்திலும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற வரையறைகளை உருவாக்குதல் இருக்கு இல்லையா, அப்பொழுதுதான் சிக்கல் இருக்கு. அதனால சம்பந்தருக்கு இந்த கேள்வி செக்குழார் பார்வையிலிருந்து வந்த கேள்வியா கூட இருக்கலாம். இது ஒரு இக்கட்டான கேள்வி. அந்த இக்கட்டான கேள்விக்கு தான் அவர் கேட்டார், பிற சமயம் சூழக்கூடிய இடத்துல இருந்து கொண்டு நீ சைவத்தினுக்கு உரிய தொண்டினை செய்கிறீர். இது ஒரு ஆச்சரியம். அதை காணுதற்காக நான் வந்தேன். சொல்லி முடிச்ச உடனே என்னெல்லாம் நடந்ததுன்ற செய்திய அமைச்சர் சொன்னார். மண்ணு மந்திரியார் வரு திறமேலாம் மொழிய, இந்த சமணர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள், அவர்கள் ஊடாக நாங்கள் எவ்வாறு எங்கள் தனித்தன்மையை மாறாமல் இருக்கிறோம் என்றெல்லாம் ஒரு அமைச்சர் நாட்டின் உள்ளும் அரண்மனை உள்ளும் ஊரின் உள்ளும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி, உண்மையிலேயே திருவல்லிக்கேணியை சார்ந்தவர்களுக்கு தெரிந்திருக்கும், இருக்கிறார் நம்ம வகுப்புல. அங்க விநாயகர் ஊர்வலமும் ஆண்டுதோறும் விநாயக சதுர்த்தி முடிந்து அந்த விநாயகரை விசர்ஜனம் பண்ணுவதற்காக ஊர்வலமாக எடுத்து செல்லும் போது ஒரு காலத்துல அங்க கலவரமே நடந்து கொண்டிருந்தது. அதற்கு பிறகு காவல்துறையை வைத்து பெரும் அளவுல அது முறையாக, இன்றைக்கும் பாருங்கள்
செய்தித்தாள்கள்ல வரக்கூடிய செய்திகள்லாம் வேடிக்கையா இருக்கு. இந்த மண்ணில் இருந்து கொண்டு இந்த மண்ணினுடைய மரபினுக்கு எதிராக ஒருவர் செயல்படுகிறார், அதற்கு ஆதரவாக அரசே செயல்படுகிறது. இதெல்லாம் புரியாத புதிர். நேற்று கார்த்திகை தீபம் அல்லவா, அதுல அந்த தீபத்தினுக்கு உண்டான நேரடியான காட்சிப்படுத்துதல செய்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் ஒரு தலை சிறந்த சமய சொற்பொழிவாளர் சுகி சிவம் எவ்வளவு தவறான முறையில இந்த நிகழ்வை திசை திருப்புற அளவுக்கு பேசினார்னு பார்க்கும்போது வருத்தமா இருந்தது. இதுல வேடிக்கை, யாரும் வரலாறு ஒழுங்கா படிக்கிறது இல்லை. கார்த்திகை தீபமானது அங்க மலையில ஏன் ஏற்றப்படுகிறது என்றால், அது ஒரு காலத்துல சமண பள்ளியாக இருந்தது, சமண பாழியாக இருந்தது. இரவு நேரத்துல, குறிப்பா மழை காலத்துல அந்த இடத்திற்கு விலங்குகள் வரக்கூடாது என்பதற்காக அங்க சமணத்துல இருந்த அடியவர்கள் நெருப்பை உண்டாக்குவார்கள். அது கண்டு விலங்குகள்லாம் வராது. அப்படியாகத்தான் அங்கு தீபம் ஏற்றப்பட்டது. அதை பிற்காலத்தில் இந்து சமயம் தனதாக்கி. எது இதுக்கு எங்க ஆதாரம், என்ன காரணம்னே தெரியல. இன்றைக்கு அந்த அடிப்படை வாதங்களில் இருந்து விலகி எல்லோரும் தங்கள் வாய்ப்பினுக்காக எதனை வேண்டுமானாலும் திரித்து பேசுவதற்கு முன் வருகிறார். வேடிக்கை என்னன்னா, விளக்கு ஏற்றுதல் என்பது தொன்று தொட்டு இந்த மண்ணில் இருந்த ஒரு தொன்மையான பழக்கம். கார்த்திகைக்கு ஏன் தீபம் ஏற்றினார்கள் அப்படின்னு கேட்டா, அதற்கு நமக்கு ஆதி இலக்கியங்கள் பல தெளிவான விளக்கத்தை தரும். ஆதி ஏன் தீபம் ஏற்றப்பட்டது? இந்த கார்த்திகை மாதம் மழை மாதம், மழையினது முடிவு, அப்புறம் குளிர ஆரம்பிச்சிடும். மார்கழி பழமொழி அப்படித்தான். ஆவணி புரட்டாசி மழையினது தொடக்கம், ஐப்பசி கார்த்திகை மழை அடைமழையிலிருந்து மெல்ல விலகக்கூடிய காலம். அப்போ பல நுண்ணுயிரிகள் பல்கி பெருகும். அதனால ஆபத்தும் உண்டு, அனுகூலமும் உண்டு. அதனை தவிர்ப்பதற்காக இல்லங்களினுள்ளே அவைகளை தவிர்ப்பதற்காக வாயிலிலோ வீட்டினுள் நுழைந்து கூடத்திலோ உணவு தயாரிக்கக்கூடிய சமையல் கட்டிலோ இந்த விளக்குகளை ஏற்று மரப வச்சிருந்த. இது பரிபாடல்ல சொல்லியிருக்கு. ஊருக்குள்ளேயே மலையெல்லாம் தீபம் ஏற்றுதல், முல்லைப்பாட்டு பேசுகிறது. யாருக்கு வரலாறு தெரியல. இது என்னமோ இப்பொழுது நடைமுறையில தொன்று தொட்டு வருதற்குரிய பல பழக்க வழக்கங்களை பிற சமயத்தாரோடு பிற சமய பழக்க வழக்கங்களோடு ஏற்றி சொல்ல வேண்டிய தேவை ஏன் இவர்களுக்கு ஏற்படுகிறது புரியல. எது குறித்து இவ்வாறு எல்லாம் இவர்கள் திரித்து பேசுகிறார்கள் புரியல. இதுதான் ஆச்சரியம். ஏன்னா இவர்கள் எல்லாம் மேடையில பல்காலும் பேசி பல தகுதிகளுக்கு உட்பட்டவர்கள். அவர்கள் சொல்லுவதை சரி என்று உண்மை என்று ஏற்றுக்கொள். இப்ப இது போன்றதாகிய திரிப்புகளை எல்லாம் இவர்கள் ஏன் பேசுகிறார்கள், என்ன காரணம், என்ன பின்னணின்னே புரியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மற்ற மலை அவரே சொல்றார்,
மலை மேலெல்லாம் இவ்வளவு பேர் ஏறினா மலை சரிவு ஏற்படும். இது எப்படி எப்படி இதைவிட இயற்கை சூழலினாலேயே பெரும் சரிவை சந்திக்கக்கூடிய கைலாய மலையில பனிச்சரிவு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு மக்கள் போகாமலாம் இருக்கிறார்கள். அவரவரினுடைய நம்பிக்கையில ஊடுருவுதல் என்பது தவறான கருத்து. இது எதற்காக இவ்வாறு எல்லாம் திரித்து பேசுகிறார்? வேடிக்கை தெரியும். எல்லா மதங்களிலும் மலை என்பது மேலானது, புனிதமானதுன்னு கருதப்பட்ட காலம். மாற்று மதமான கிறிஸ்துவத்துல கூட இயேசுநாதர் தன்னுடைய முதல் அருள் உரையை கொடுத்த இடம் மலையில. அவரை சுற்றி பலர் இருந்தார்கள். அன்றைக்கு யாரும் சொல்லலையே மலையில ஏறினா சரிவு வரும். என்ன ஒரு முட்டாள்தனமான வாதங்களை முன்வைக்கிறார்கள். எது குறித்து இவர்களினுடைய நகர்வு இருக்கிறது கவலையா இருக்கு. அதாவது வள்ளுவன் ஒரு இடத்துல சொல்லுவான் அழகா, மக்களே போல்வர் கயவர். சாதாரண மனிதர்களுக்கும் கயவர்களுக்கும் வேறுபாடே இருக்காது. அவன் மக்களோடு மக்களாகவே பழகி தன் கயமைத்தனத்தை மெல்ல பரப்பி கொண்டு இருப்பான். அப்படிதான் இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு. இதெல்லாம் இது ஆண்டாண்டு காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை இல்லையா? இதை ஏன் இவர்கள் மறுக்கணும்? ஏன் இதற்கு புதிய விளக்கங்கள் கொடுக்கணும்? இதே இந்த மகானுபாவர் தான் சொன்னார், பழனி மலையில அது பண்டாரங்களால் வழிபட்ட ஒரு ஸ்தலம். என்னை பொறுத்த மட்டில் அங்கு இருப்பது முருகனே அல்ல, அது போகராக இருக்கும். என்னெல்லாம் விளக்கும்? இந்த திசை திருப்பல் பேச்செல்லாம் எதுக்கு? வேடிக்கை. இப்படி பேசிட்டு ஆனா அதே பழனியில தமிழ்நாடு அரசு எடுத்த விழாவுக்கு சிறப்பு குழுவில் இவரை போட்டிருந்தார். நீ அவரை முருகன்னே ஒத்துக்கலையே, அந்த குழுவில் எதுக்கு உனக்கு இடம்? யாரும் கேட்கல, அவரே ஒத்துண்ட. இதான் வேடிக்கை. இதெல்லாம் தான் இந்த நாட்டுல இந்த வள்ளுவருடைய வார்த்தை தான் ரொம்ப வருத்தமான வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நினைப்பேன். வேறு வழியில் சொல்லணும். வள்ளுவர் கேட்கிற கயமையில், எற்றிற்கு உரியர் கயவர் ஒன்று உற்றக்கால் விற்றற்கு உரியர் விரைந்து. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு வந்துடுதுன்னா கயமை உடையவன் தன்னை வேக வேகமா வித்துப்பானான். இப்படித்தான் வித்து கொண்டு இருக்கிற. வருத்தமா இருக்கு. எனக்கு தொடக்கத்துல இருந்து அப்படி என்ன ஈடுபாடெல்லாம் கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியும். இது இப்படி வெளிச்சம் போட்டு காட்டுவானே, வருத்தமா இருக்கு. நம்ம இந்த மாதிரியான இலக்கியங்கள் படிக்கும் போதுதான் இன்னும் அந்த வருத்தம் பெருமளவில் கூடுகிறது. அதனால இந்த மாதிரி ஞான சம்பந்தர் மங்கையர் கரசியருக்கு அருள் செய்ய அமைச்சர் உடனே ஞான சம்பந்தரினுடைய திருவடியில விழுந்து, இங்கு எவ்வாறு எல்லாம் சூழல் இருக்கிறது என்று விவரிக்க, அன்ன மென்னடையார் தமக்கு அருள் செய்து போக்கி துண்ணு மெய்த்தொண்டர் சூழ வந்து அருளும் அப்பொழுது ஞான சம்பந்தர் எல்லாவற்றையும் கேட்டு அன்னம் போன்ற நடை உடைய மங்கையர் கரசியாருக்கு அருள் செய்து விடை தந்து அனுப்பினார். பின் நெருங்கிய மெய்த்தொண்டர்கள் சூழ அவர் மெல்ல எழுந்து தான் இருக்க வேண்டிய இடத்துக்கு, ஞானசம்பந்தர் மடை இன்னமும் அங்க இருக்கு, அங்க போனார். செல்வம் மல்கிய திரு ஆலவாயினில் பணி செய்து அல்கு தொண்டர்கள் பிள்ளையார் மருங்கணைந்து இறைஞ்சி மல்கு கார் அமன் இருள் கெட இங்கு வந்து அருள எல்லையில் தவம் செய்தனம் என எடுத்து இசைத்தார்.
அந்த மதுரை எம்பதியில் இருக்கிற சிவனடியார்கள் எல்லாம் சம்பந்தத்தை என்ன சொன்னார்களா? மெய் தொண்டர்கள் எல்லாம் சம்பந்தரை சூழ்ந்து கொண்டு, செல்வம் மல்கிய திரு ஆலவாய், செல்வச் செழிப்போடு இருக்கக்கூடிய இந்த திரு ஆலவாய் திருக்கோயில் ஆயில் பணிசை அல்கு தொண்டர், உண்மையான விருப்பத்தோடு அந்த கோவிலிலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவ தொண்டர்கள் பிள்ளையார் மருங்கணைந்து ஞான சம்பந்தரின் அருகே வந்து அவர்களெல்லாம் ஞான சம்பந்தரை வணங்கி இறைஞ்சினா வாழ்த்தி பணிந்து, மல்கு கார் அமன் இருள் கெட இங்கு வந்து அருள, அதாவது மல்கு கார்னா தாங்கள் முழுமதி போல் இங்கு கரிய மேகத்தினிடையே உதித்த முழுமதி போல் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இங்க கருமேகம் போலன்றது சமணர்கள், அவர்களை விலக்கி அவர்களிடையே முழுமதி போல் சிவஞானத்தை தர வந்திருக்கிறீர்கள். ஆகவே நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம், நாங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட்டு விட்டோம் என்று நம்பிக்கைக்கு உட்படுகிறோம். இங்கு வந்து அருள எல்லையில் தவம் செய்தனர், உங்களை இங்கு நாங்கள் பெறுதற்கு எல்லையில்லாத தவத்தை செய்திருக்கிறோம் என எடுத்து இசைத்தார் என்று சம்பந்தரை நோக்கி புகழ்ந்தார். அத்திரு தொண்டர் தங்களுக்கு அருள்முகம் அளித்து மெய்த்த காதலின் அவரோடும் புறத்தினில் மேவி சித்தம் இன்புறும் அமைச்சனார் திருமடம் காட்ட பக்தர் போற்றிட பரிசனத்தோடும் இனிது அமர்ந்தார். இவர் வர்றதுக்கு ஒரு மடம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த மடம் இன்னமும் இருக்கு. இப்போ என்ன சொல்லுகிறார்கள்னா, தமிழகத்துல தோன்றின ஆதி மடம் இதுதான், அது சைவர்களுக்கு உண்டான மடம் இதுதான் என்று சொல்லுகிறார்கள். ஞான சம்பந்தருக்கு நிறைய விவாதங்கள்லாம் இருக்கு, அதை சரியா தவறான்னு ஒவ்வொருத்தர் கால ஆராய்ச்சியில தான். சம்பந்தர் காலத்தால் முந்தியவர் அப்படின்னு ஒரு விவாதம். பின்னர் வந்த காஞ்சியை சார்ந்த சங்கர மடத்தை நிறுவினவராகிய ஆதிசங்கரர் இவரை திராவிட சிசு என்று சொல்லி இருப்பதாக குறிப்பு காட்டுகிறார்கள். இப்ப தனக்கு முன்பு இருந்த ஞான சம்பந்தரை சங்கரர் குறிப்பிட்டிருக்கிறார்னு ஒரு விவாதம். இந்த சங்கரரினது மடம் தென்னகத்துல 8ஆம் நூற்றாண்டுன்னு ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் பலர் அந்த கருத்தினுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். இல்லை, இந்த ஆதிசங்கரர் காலம் கிமு என்று விவாதிக்கிறார்கள். அதற்கு நல்ல பல மேற்கோள்களை அவர்களும் காட்டுகிறார்கள். இது இன்னமும் இந்த விவாதம் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. அதனால காலடியில இருந்து பல விவாதங்களை தொடங்கி இது கிமுவில் தான் இந்த சங்கரர் ஆதிசங்கரர் என்பவர் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சங்கர விஜயம் என்ற நூலும் சொல்லுகிறது. ஆனா தமிழகத்தை பொறுத்த மட்டில் சிவத்தை முன்னிறுத்தி அந்த சைவத்தை வளர்ப்பதற்காக தோன்றின மடங்கள் பல. அதுல முதலாவதாக தோன்றின மடம் மதுரையம்பதியில் தோன்றின ஞான சம்பந்தரால் அல்லது அவருக்காக அமைக்கப்பெற்ற மடம் என்றுதான் வரலாறு சொல்லுகிறது. அந்த அடிப்படையில ஆதி மடம் இதுதான். செல்வம் மல்கிய திரு ஆலவாயினில் பனிசை அல்கு தொண்டர் எல்லோரும் நீங்கள் இங்கு வந்தது எங்களுக்கு உரிய புண்ணியம் என்று சொன்ன உடனே அவர்களுக்கும் அருள் ஈந்தார். அத்திரு தொண்டர் தங்களுக்கும் அருள்முகம் அளித்து அருளினை காட்பித்து, அருள்முகம் அளித்து அவர்களையும் அருளோடு நோக்கி அவர்களுக்கு உரிய ஆசீர்வாதத்தை வாழ்த்தினை தந்து மெய்த்த காதலின் அவரோடு அவர் மீது கொண்ட ஈடுபாட்டோடு புறத்தினில் மேவி கோவிலை விட்டு வெளியே வரார். சித்தம் இன்புறும் அமைச்சனர்,
இவரது மனது மகிழக்கூடிய அளவில் இவருக்கு உரிய தொண்டுகளை, இவரினுடைய தேவைகளை முழுமையுமாக செய்தற்கு முன்னிற்கக்கூடிய அமைச்சராகிய குலச்சிறையார் அமைச்சனார் திருமடம் காட்ட, இவர் தங்குதற்கு உரிய இடத்தினை காட்ட, பக்தர் போற்றிட, தன்னை சார்ந்தவர்களும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவ அடியவர்களும் போற்றக்கூடிய அளவில் பரிசனத்தோடும் தன்னை தொடர்ந்து வந்த சீடர்களோடும் இனிது அமர்ந்தார். அந்த மடத்தினுள் சென்று தனது இருப்பை அங்கு நிலை நிறுத்தினார். மடத்துல சென்று அமர்ந்தார். இதோடு நிற்கட்டும். நாளை ராமாயணத்தில் தொடரும்.